Hello guys, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு our channel. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது ஒரு ஹால் வீடியோ அண்ட் ரொம்ப நாள் ஆச்சு நான் ஹால் வீடியோ பண்ணி. ஸோ அதனால நான் ரீசெண்டாக ஒரு சில ஐட்டம்ஸ் என்னோட பர்சனல் யூஸ்க்கு அதுக்கப்புறம் ஒரு சிலது நான் யூஸ் பண்ணி எனக்கு பிடிச்சி போய் ரீபர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் நான் பிரைடல் மேக்கப்புக்கு ஒரு சில ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் நிறைய ப்ராடக்ட்ஸே என்கிட்ட இருக்குது. அண்ட் அதில் நான் உங்களுக்கு இன்னைக்கு காட்ட போகிறேன். அண்ட் அதோட எல்லா டீட்டெயில்ஸ் நான் ஒரு சிலது யூஸ் பண்ணியிருக்கேன், ஒரு சிலது யூஸே பண்ணலை. அதை பற்றி எனக்கு தெரிஞ்ச டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு இன்றைக்கி சொல்ல போகிறேன். ஒரு மினி ரிவ்யூ மாதிரியும் இருக்க போகுது. அண்ட் ஒரு சிலது வந்து ஒன்றுமே தெரியாமல் நம்ம சும்மா அதை பற்றி பேச போகிறோம். ஸோ உங்களுக்கு இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரியணும்னா நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எந்த ப்ராடக்ட்டை பற்றியும் நான் ரொம்ப நேரம் பேச போகிறதில்ல, பிகாஸ் நான் வரிசையாக அடுக்கி வச்சிருக்கேன், அவ்வளோ இருக்குது. அதனால வந்து நம்ம குயிக்காக முடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் நான் காட்டுறது பார்த்தீங்கன்னா நியூட்ரிடர்மோட விட்டமின் இ மாய்ஸ்சரைசிங் லோஷன். அண்ட் இது வந்து நான் வாங்கி ஆல்ரெடி நம்மளோட ஒரு வீடியோவில் காட்டியிருந்தேன். நான் சொல்லியிருந்தேன் நமக்கு பிஆரில் வந்துடுதுன்னு சொல்லி. அண்ட் நான் முக்கியமாக இது வந்து ஹால்காக இதை காட்டல. இதை காட்டுறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து அந்த வீடியோவில் சொல்லியிருந்தோம் எப்படி ஒர்க் ஆகும்னு தெரியல, ஃபர்ஸ்ட் டைம் நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி. நான் இதை யூஸ் பண்ணி அன்றைக்கி என்னோட மேக்கப் வந்து ரொம்ப சூப்பராக வந்து லாங் லாஸ்டிங்காக இருந்தது. நீங்கள் அந்த வீடியோவில் கூட பார்த்துருந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப நேரம் வந்து மேக்கப் வந்து நல்லா லாஸ்ட்டாக இருந்தது. அண்ட் ரொம்ப ஸ்மூத்தாக கூட இருந்தது ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணுறதுக்கு. அண்ட் அதுக்கப்புறம் நான் 2 டைம்ஸோட மேக்கப் யூஸ் பண்ணுறதுக்கு, மேக்கப் போடுறதுக்கு முன்னாடி இந்த மாய்ஸ்சரைசர் போட்டு நான் வந்து மேக்கப் பண்ணேன். அண்ட் இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கின்னை வந்து ரொம்ப சாஃப்ட் ஆகுது, ரொம்ப சூப்பராக இருக்குது ஸ்கின். நார்மலி எவ்ரிடேக்குமே இந்த மாய்ஸ்சரைசர் ரொம்ப நல்லா இருக்குது. இதில் விட்டமின் இ இருக்கிறதுனால ரொம்பவே நல்ல ஒரு மாய்ஸ்சரைசர் இது. இதில் ஒரே விஷயம் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி விலை தான் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி, 850 ரூபாய் கிட்ட வருது. பட் நான் இதை யூஸ் பண்ணி பார்த்ததுல ஒர்த் த மணின்னு தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, இதுதான் நான் இப்போ பிரைடலுக்கு ஒரு பிரைடுக்கு நான் யூஸ் பண்ணியிருந்தேன் இந்த மாய்ஸ்சரைசர் தான். அண்ட் இது ரொம்ப சூப்பராக இருந்தது. அவங்க ஸ்கின்ல போட்டதும், அவங்க ஸ்கின் வந்து ஆயிலி ஸ்கின் தான், பட் அவங்க ஸ்கின்ல போட்டதும் அவங்களுக்கு வந்து ஸ்கின் இன்னும் ஆயிலி ஆகலை, ரொம்ப எண்ணெய் வடிகிற மாதிரியும் இல்லை. அண்ட் மேக்கப் நான் ப்ரைமர் எல்லாம் போட்டு யூஸ்வல் ஸ்டெப்ஸ் எல்லாம் முடிச்சு அவங்க வந்து ரொம்ப நேரம் வந்து அந்த மேக்கப்பில் இருந்தாங்க. நான் போட்டு அவங்க வந்து என்கேஜ்மெண்ட்காக தான், அவங்க என்கேஜ்மெண்ட்டுக்கு போகிறதுக்கே 4 ஹவர்ஸ் ஆயிடுச்சு. நாங்கள் ரொம்ப டிலே ஆயிடுச்சு. அதுக்கப்புறமும் என்கேஜ்மெண்ட் முடிஞ்சு எல்லாமே கூட மேக்கப் நல்லா ஸ்டே ஆயிருந்தது. ஸோ அதனால கண்டிப்பாக அதுக்கு இந்த மாய்ஸ்சரைசர் ஒரு ரீசன் தான். ஸோ இது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அடுத்தது நான் காட்ட போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபவுண்டேஷன். என்கிட்ட வந்து குவைட் அ ஃபியூ ஃபவுண்டேஷன் இருக்குது. நான் உங்களுக்கு போக போக காட்டுறேன். ஃபர்ஸ்ட் வந்து எல்ஏகளோட ப்ரோ கவரேஜ் ஹெச்டி ஹை டெஃபினிஷன் ஃபவுண்டேஷன். அண்ட் இதை வந்து நான் 1 or 2 டைம்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் ரொம்பவே சூப்பராக இருக்குது. வேணும்னா நீங்கள் பர்பிளில் எலைட் மெம்பர் ஆகிக்கலாம். 1 இயருக்கு எலைட் மெம்பருக்கு 149 rupees ஆஃபரில் பே பண்ணால் போதும். எலைட் ப்ளஸுக்கு 1 இயருக்கு 249 rupees இப்போ ஆஃபரில் பே பண்ணால் போதும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எலைட் மெம்பராக இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் 149 rupeesக்கு மேலே இருந்துச்சுன்னா. எலைட் ப்ளஸ்ஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் கார்ட் சைஸ் மினிமமே கிடையாது, எவ்வளோ நாளும் ஃப்ரீ ஷிப்பிங், அன்லிமிட்டட் ஃப்ரீ கேஷ் ஆன் டெலிவரி, டக்குன்னு ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க, எக்ஸ்க்ளூசிவ் டீல்ஸ் எல்லாமே கிடைக்கும். ஸோ இப்போவே எலைட்டில் ஜாயின் பண்ணிக்கோங்க, லிங்க் டெஸ்கிரிப்ஷனில் இருக்கு. இது வந்து மேப்ளின் ஃபிட்மி அண்ட் நான் இந்த லாரியல்லாம் மிக்ஸ் பண்ணி போடுவேன். அந்த அளவுக்கு இருக்கான்னு கேட்டால் நான் 1-2 வாட்டி யூஸ் பண்ணப்போ அந்த அளவுக்கு எனக்கு ஃபீல் ஆகலை. பட் ஓகே, ஒரு சூப்பர் ஃபவுண்டேஷன் தான் இது. விலை தான் கொஞ்சம் ஜாஸ்தி, 1100 சம்திங் ரூபாய் இது வருது. அண்ட் நான் வச்சிருக்க ஷேட் சாஃப்ட் ஹனி. அண்ட் இது வந்து எனக்கு ஓரளவுக்கு பர்ஃபெக்ட் ஷேடாகவே இருக்குது. ரொம்ப மைன்யூட்டாக லைட்டாக இருக்க மாதிரி இருக்குது. பட் நான் நிறைய ரிவ்யூஸ் படித்து தான் வந்து வாங்கினேன். ஓரளவுக்கு பர்ஃபெக்டாகவே இருக்குது. ஸோ இதை வச்சு கண்டிப்பாக நிறைய மேக்கப் லுக்ஸ் நான் ஃபியூச்சரில் கிரியேட் பண்ணுவேன். இல்லுமினேட்டிங் ஃபவுண்டேஷன் போட்டிருக்காங்க. ஸோ ஸ்கின்னை ட்ரை ஆகாது, ட்ரை ஸ்கின் கேர்ள்ஸ்க்கு ரொம்ப நல்லா இருக்கும். அண்ட் இதில் சொல்லியிருக்க மாதிரி என் ஸ்கின் ட்ரை, இந்த ஃபவுண்டேஷன் போடும்போது என் ஸ்கின் நல்லா கொஞ்சம் க்ளோயிங்காகவே தெரிஞ்சுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, நான் மேக்கப் ரெவல்யூஷனோட ஒரு சில ப்ராடக்ட்ஸ் காட்ட போகிறேன். நான் ஃபர்ஸ்ட் காட்ட போகிறது வந்து எதை காட்டலாம்? ஓகே, இதே காட்டிடுவோம். இது வந்து க்ரீம் கான்டோர் பேலட், ப்ரோ ஹெச்டி க்ரீம் கான்டோர் பேலட். இதோட எக்ஸாக்ட் ரேட் வந்து எனக்கு தெரியல. நான் எல்லா ப்ராடக்ட்ஸோட எக்ஸாக்ட் ரேட்டுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் எல்லாத்தோட லிங்க்கும் கொடுத்துருப்பேன். நீங்கள் அதில் போய் பாருங்கள், டிஸ்கவுண்ட்டில் என்ன இருக்குங்கிறதுலாம் உங்களுக்கு தெரியும். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா இதோட ஷேட் வந்து மீடியம் டார்க். அண்ட் இதில் வந்து ஓரளவுக்கான மீடியமான லைட் ஷேட் ஒன்று இருக்குது, 2 லைட்டர் ஷேட் இருக்குது, அதுக்கப்புறம் கான்டோர் பண்ணுறதுக்கு இருக்குது, அப்புறம் ஆரஞ்சு கரெக்டர் இருக்குது. ஸோ இதை வச்சு நம்ம ஃபவுண்டேஷன் மாதிரி கூட போட்டுக்கலாம். பட் நான் இதை வந்து கன்சீலர், கான்டோர் அண்ட் ஆரஞ்சு கரெக்டராக யூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு பிடிச்சிருந்தது. நான் வந்து கன்சீலரும் ட்ரை பண்ணிட்டேன், ஆரஞ்சு கரெக்டர் ரொம்ப மைல்டாக தான் ட்ரை பண்ணேன், அண்ட் கான்டோர் ட்ரை பண்ணேன். ரொம்பவே நல்லா இருக்குது. நம்ம அப்ளை பண்ணதும் வந்து கன்சீலர் க்ரீஸ் ஆகலை அண்டர் ஐயில். அண்ட் ரொம்ப சூப்பராக இருந்தது. மேக்கப் ரெவல்யூஷன் வந்து பிராண்ட் ரொம்ப சூப்பரான பிராண்ட். எனக்கு மேக்கப் ரெவல்யூஷனோட நிறைய ப்ராடக்ட்ஸ் ரொம்ப பிடிக்கும். அண்ட் இதை யூஸ் பண்ணி இதுவுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அடுத்து நான் உங்களுக்கு காட்ட போகிறது பார்த்தீங்கன்னா ப்ளஷ் பேலட். நான் இது ரிவ்யூஸ் பார்த்து நல்லா இருக்குன்னு சொல்லி தான் நான் வாங்கினேன். பிரைடுக்கு முக்கியமாக நம்ம இது யூஸ் பண்ணலாம். ரீசன் என்னன்னா, இதில் நிறைய டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் இருக்குது. ரொம்ப லைட்டான ஷேட், கோரல் ஷேட் மாதிரி இருக்குது, பீச் இருக்குது, நல்ல ஒரு டார்க் பிங்க் மாதிரி இருக்குது. இல்லை ஹைலைட்டர், கூல் டோன் ஹைலைட்டர் கூட இருக்குது. ஸோ நம்ம மிக்ஸ் பண்ணி லைட்டாக யூஸ் பண்ணலாம். பிரைடுக்கு பண்ணுறோமோ இல்லையோ, நம்ம இந்த பிரைட்ஸ் மெய்டெல்லாம் வராங்க இல்லையா, நார்மலாக பார்ட்டி மேக்கப்லாம் கேட்டு வருவாங்க. ஸோ அவங்களுக்கு தான் நம்ம பண்ணலான்னு சொல்லி வாங்கினேன். அண்ட் நான் வீடியோஸ்க்கு யூஸ் பண்ணுறதுக்காகவும் வாங்கினேன். அண்ட் இதோட ஷேட் வந்து
சுகர் அண்ட் ஸ்பைஸ். அண்ட் இதில் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து 1350 ரூபாய், 1350 வருது. அண்ட் இப்போ ஆஃபரில் கண்டிப்பாக இன்னும் கம்மியாக ஆயிருக்கும் ரேட். ஸோ நீங்கள் லிங்க்ல போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அகைன் நம்ம ரெவல்யூஷனோட 2 கன்சீலர், ஐ மீன் ஒரே கன்சீலர் 2 ஷேடில் வச்சிருக்கோம். ஒன்று வந்து C10, இன்னொன்று C8. நான் வந்து எது கரெக்டாக இருக்கும்னு எனக்கு தெரியலன்னு சொல்லி வாங்கினேன். நிறைய பேர் இதை பற்றி பயங்கரமாக புகழ்ந்து பேசியிருந்தாங்க. சூப்பராக இருக்கும், பயங்கரமாக இருக்கும், சூப்பராக இருக்கும் கன்சீலர்னு சொல்லி. அதுக்காக தான் அது முக்கியமாக வாங்கினேன். அண்ட் எனக்கு தெரியல இது எப்படி ஒர்க் ஆகும்னு சொல்லி. பார்ப்போம் நல்லா இருக்கா என்ன ஏதுங்கிறத பார்ப்போம். நான் இது வரைக்கும் இதை ட்ரை பண்ணல, பேக் கூட பிரிக்கல. பட் இந்த வீடியோ எடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா தான் வந்து நான் போட்டு பார்ப்பேன். ஸோ உங்களுக்கு அந்த கிளிப்பிங் முடிஞ்சு தான் நான் ஆட் பண்ணுறேன். அண்ட் அடுத்து நம்ம கிட்ட இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா பெல்லா ஓஸ்டோட லிக்விட் ஐலைனர். அண்ட் இது வந்து என்கிட்ட ஆல்ரெடி இருந்தது. இது ஒரு ஸ்கெட்ச் டைப்பில் இருக்கும். அண்ட் அது நல்லா இருக்குன்னு சொல்லி தான் ரீபர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது பேசிக்கலி பார்க்க இப்படி தான் இருக்குது. இது வந்து என்னோட பர்சனல் யூஸ்க்கு நான் நிறைய யூஸ் பண்ணிட்டுருக்கேன். இது ஆப்வியஸ்லி பெல்லா வாஸ்ட் பிராண்ட் வந்து பிரைடுக்கு யூஸ் பண்ணுற அளவுக்கு இருக்காது. பட் சும்மா நம்ம குவிக்காக ஒரு டக்குன்னு ஐலைனர்லாம் வரணும், அது ரொம்ப நல்லாயிருக்கும். காலேஜ்க்குலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அண்ட் இது வந்து வாட்டர் ரெசிஸ்டன்ட், குவிக் ட்ரைங், நோ ட்ரான்ஸ்ஃபர், நோ ரன்னிங்னு போட்டுருவாங்க. இது எல்லாமே வந்து உண்மைதான். வாட்டர் ரெசிஸ்டன்டாக எனக்கு தெரியல, பட் டக்குன்னு ட்ரை ஆகிடுது. அண்ட் ரன்னியாக இல்லை, ஸ்கெட்ச் டைப்பில் தான் இருக்குங்கிறதுனால நமக்கு ரொம்ப ஈஸியாக அப்ளை ஆகுது. அண்ட் பிக்மெண்டேஷனும் ரொம்ப சூப்பராக இருக்குது. நல்ல டார்க்காக ஜெட் பிளாக்காக இருக்குது. ஸோ ஒரு நல்ல ஒரு பெல்லா வாஸ்ட் பிராண்ட் பார்த்தீங்கன்னா அஃபோர்டபுளாகவும் இருக்கும். அட் த சேம் டைம் குவாலிட்டி ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்காக எனக்கு அந்த பிராண்ட் பிடிக்கும். ஸோ இதுவும் வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்கெட்ச் லைனர். ஸோ அடுத்தது நம்மகிட்ட இருக்கிறது பார்த்தீங்கன்னா கலர்பாரோட ஸ்கின் பர்ஃபெக்ட் ஃபவுண்டேஷன். இதுவும் நான் ட்ரை பண்ணல. கலர்பாரோட ப்ரைமர் நான் வச்சுருக்கேன். அதுவும் வந்து இதே மாதிரி ஒரு மெட்டாலிக் சில்வர் அவுட்டர் பேக்கேஜிங்கில் தான் வரும். அண்ட் அதுவும் நான் வச்சுருந்தேன். அதோட ப்ரைமர் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அந்த ப்ரைமர் நல்லாயிருக்கு. அதே ரேஞ்சில் வர இதுவும் நல்லா இருக்கும்னு நம்பி தான் நான் வாங்கியிருக்கேன். ஹோப்ஃபுல்லி இது நல்லாயிருக்கும்னு நம்புவோம். பட் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு இதில் பிடிக்காத ஒரு விஷயம் என்னென்னா இதில் வந்து ஷேட் ரேஞ்ச் அவ்வளோவா இல்லை. நான் வச்சிருக்கிறது என்னோட ஷேடு வந்து க்ரீம் க்ளோ. அண்ட் நான் பார்த்தப்போ இதுதான் வந்து இருக்கிறதுலே டார்க்கஸ்ட் ஷேடாக இருந்தது. ஸோ எனக்கு வந்து டார்க்கஸ்ட் ஷேடே வந்து எனக்கு கொஞ்சம் லைட்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ டார்க்கானவங்கெல்லாம் வந்து டீப்பர் ஸ்கின் டோன் பீப்புளெலாம் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. ஸோ அது ஒன்று வந்து எனக்கு பிடிக்கல. மேபி இன்னும் கொஞ்சம் நிறைய ஷேட்ஸ் அவங்க கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும். மற்றபடி இதோட மற்ற எந்த ஒப்பீனியனும் எனக்கு இல்லை. பிகாஸ் அது ட்ரை பண்ணவே இல்லை. ட்ரை பண்ணிட்டு கண்டிப்பாக உங்களுக்கு நான் ஃபியூச்சரில் இது எப்படி இருக்குது என்னங்கிறது உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். அடுத்து இன்னும் 2 ஃபவுண்டேஷன் வச்சுருக்கோம். ஒன்று வெட் அண்ட் வைல்டோட ஃபோட்டோ ஃபோக்கஸ் ஃபவுண்டேஷன். இதோட நான் இன்னொரு ஷேட் இதில் வச்சுருந்தேன், பிரான்ஸ் பேஜ் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஷேட். பட் எனக்கு ரொம்ப லைட்டாக இருக்குங்கிறதால எப்போவுமே நான் டார்க்கர் ஷேட் ஃபவுண்டேஷன் கூட மிக்ஸ் பண்ணி தான் போடுவேன். பட் இது பார்த்தீங்கன்னா டெசர்ட் பேஜ். அண்ட் இது வந்து கண்டிப்பாக எனக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். ஓரளவுக்கு நல்லாவே ஆக்சுவலி பர்ஃபெக்டாக இருக்குது. சும்மா நான் உங்களுக்கு இப்படி காட்டுறேன். நல்லா என் ஷேடுக்கு ஒரு சூப்பராகவே மேட்ச் ஆகிடுது. சப்போஸ் லைட்டாக இருக்குன்னா கூட கொஞ்சம் நம்ம ப்ரான்ஸ் பண்ணி அப்புறம் டார்க்காக இருக்குன்னா ஹைலைட் பண்ணி கூட கொஞ்சம் பார்த்துக்கலாம். அந்தளவுக்கு டிஃப்ரென்ஸ் இல்லை. பட் ஓரளவுக்கு நல்ல இதுவாகவே இருக்குது. இந்த ஃபவுண்டேஷன் ரொம்ப சூப்பரான ஒரு ஃபவுண்டேஷன். நார்மலி நல்ல மேட் ஃபினிஷாகவும் கொடுக்கும். அண்ட் நார்மலி வந்து சும்மா ஃபங்க்ஷன் பார்ட்டி எதுனாலும் ஈஸியாக பிளெண்ட் ஆகும், டக்குன்னு போட்டு போயிடலாம். எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ஃபவுண்டேஷன் இது. இன்னொன்று நான் டிஃப்ரெண்ட்டாக ஒன்று ட்ரை பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா சுகரோட ட்ராப் த பேஸ் சீரம் ஃபவுண்டேஷன். ஸோ சீரம் ஃபவுண்டேஷன் நான் ட்ரை பண்ணதே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு கான்சன்ட்ரேட்டட்னு நினைக்கிறேன். நான் வச்சுருக்கிறது வந்து ஷேட் நம்பர் 37 ஃப்ரெடோ அப்படிங்கிற ஒரு ஷேடு. அண்ட் இது ஒரு மாதிரி ஃப்ராஸ்டட் கிளாஸ் பேக்கேஜிங் மாதிரி இருக்குது. அண்ட் கொஞ்சம் மாதிரி லிக்விடியாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா க்ரூவல்ட்டி ஃப்ரீ. ஸோ அதுக்காகவே முக்கியமாக நான் இது வாங்கினேன். ஸோ அடுத்து நம்ம கிட்ட இருக்கிறது வந்து மேக்கப் ரெவல்யூஷனோட சீக் கிட் டோன்ட் ஹோல்ட் பேக். அண்ட் இதில் வந்து இது நான் ஓப்பனே பண்ணலை. ஓகே ஃபைன், நான் உங்களுக்கு அப்படியே காட்டுறேன். இல்லை ஹைலைட்டர் ஷேட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இந்த கலந்து விட்ட தக்காளி மாதிரிலாம் இருக்குது. ஸோ டார்க்கர் ஷேட்ஸ் வருது. டீப்பர் ஸ்கின் டோன் கூட ஹைலைட் பண்ணலாம். அண்ட் மோஸ்ட்லி என்கிட்ட இருக்கிற பிரைடல் கிட்டில் பார்த்தீங்கன்னா நல்ல டீப்பர் ஸ்கின் டோன்ஸ்க்கு அவ்வளோ ஹைலைட்டர் இல்லை. முக்கியமான இது அதுக்காக தான் வாங்கினேன். ஸோ நல்ல டீப்பர் ஸ்கின் டோன்னா இதெல்லாம் போட்டால் அவங்க ஸ்கின்க்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அதுக்காக நான் அதை வாங்கினேன். அண்ட் ஷேட் வந்து டோன்ட் ஹோல்ட் பேக். அடுத்து கலர்பாரோட மெட்டல்யூஷன் ப்ளஷ் வச்சுருக்கேன். ப்ளஷ் வந்து நிறைய இருக்குது. இது நான் ஆப்வியஸ்லி என்னோட பர்சனல் யூஸ்க்காக தான் வாங்கினேன். அண்ட் இதோட ஷேடு என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா வந்து எனக்கு தெரியாது, கண்டுபிடிச்சிட்டேன். இதோட ஷேடு வந்து வெயில்ட் மெர்லாட் அப்படி தான் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன், 002. அண்ட் இது ஒரு மாதிரி கோரல் பிங்க் மாதிரி வந்து நான் பார்த்தேன் வெப்சைட்டில். ஸோ அதுக்காக தான் நான் வாங்கினேன். நம்ம ஒன் பிராண்ட் கலர்பார்லாம் மேக்கப் பண்ணுறோம் அப்படின்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தான் வாங்கினேன். பிகாஸ் இதே இதில் தான் நான் காம்பேக்ட் பவுடரும் வச்சுருக்கேன். எனக்கு இந்த மாதிரி ப்ளஷ் தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ எஸ், இது நம்மகிட்ட இருக்கிறது ஒன்று. அடுத்தது ஒரு ரீபர்ச்சேஸ். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா லாக்மே ஐகானிக் கர்லிங் மஸ்காரா. இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு மஸ்காரா. நான் இது ஆல்ரெடி ஒன்று வச்சுருக்கேன். அண்ட் இப்போ நான் வந்து அது எம்டி ஆகிற ஸ்டேஜ், அதனால நான் இன்னொன்று வாங்கியிருக்கேன். அண்ட் இது ரொம்ப சூப்பராக எனக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம லேஷஸ் வந்து நல்லா அது சொல்லியிருக்க மாதிரி கேர்ள் பண்ணும், லிஃப்ட் பண்ணும், நல்லா வால்யூமைஸ் பண்ணும், ரொம்ப நல்லாயிருக்கும். நார்மலி மேக்கப்பே போடலனா கூட லிப்ஸ்டிக் போட்டு இந்த மஸ்காரா போட்டாலே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃபெபி ஆடிக்கிட்டே இருக்கான், கண்டுக்காதீங்க. ஸோ அதனால ஷேட் நான் ஆப்வியஸ்லி பிளாக்ல தான் வாங்கியிருக்கேன். வேறு எந்த ஷேடும் அதுக்கு ட்ரை பண்ணதில்லை மஸ்காராவில். மேபி ஃபியூச்சரில் கண்டிப்பாக ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறேன். அண்ட் இது ரொம்ப ஒரு நல்ல ஒரு மஸ்காரா. ஸோ இது ஒரு ரீபர்ச்சேஸ். அதனால் நீங்களும் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இது வாங்கலாம். அடுத்தது வந்து நான்
குட் வைப்ஸோட ஃபோமிங் ஃபேஸ் வாஷ் வச்சுருக்கேன். நான் வந்து குட் வைப்ஸோட பொமக்ரானட் ஃபேஸ் வாஷ் ஃபோமிங் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணேன். அது ரொம்ப சூப்பராக இருந்தது. என் ஸ்கின் அவ்வளோ சூப்பராக இருந்தது நான் யூஸ் பண்ணும்போது. அதுக்கப்புறம் நான் வந்து உங்களுக்கு ரிவ்யூ பண்ணுறதுக்காக ப்ராடக்ட் மாற்றி போட்டு அதை அப்படி விட்டுட்டேன். ஸோ வந்து திரும்ப இதை ட்ரை பண்ணலாம். அவகாடோ நார்மலி நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. அது ஃபோமிங் ஃபேஸ் வாஷ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால வந்து அவகாடோவில் ட்ரை பண்ணலாம்னு சொல்லி வாங்கினேன். எனக்கு இதில் ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம், இதில் பேரபன் இல்லை, சல்ஃபேட் இல்லை, மினரல் ஆயில் இல்லை, அண்ட் க்ரூவல்ட்டி ஃப்ரீ. 215 தான் இதோட ரேட். அண்ட் இப்போ ஆஃபர் கண்டிப்பாக ஏதாவது போயிட்டு இருக்கும். நான் டெஸ்கிரிப்ஷனில் எல்லாத்தோட லிங்க்கும் கொடுத்துருப்போம், போய் பாருங்க. அண்ட் அதில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ரேட் ரொம்ப கம்மியாக ஆயிருக்கும் இப்போ ஆப்வியஸ்லி. ஸோ உங்களுக்கு ஒரு 200 rupeesக்குள்ளே இந்த ஃபேஸ் வாஷ் கிடைக்கும். ஸோ ஒரு ஃபோமிங் ஃபேஸ் வாஷ் ரொம்ப நாள் வரும், நீங்கள் கொஞ்சம் தான் யூஸ் பண்ணுவீங்க. அண்ட் வந்து பேரபன் எதுவுமே இல்லைன்னும் போது கண்டிப்பாக நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ இது ஒன்று. அண்ட் என்கிட்ட 2 ஷவர் ஜெல் இருக்குது. நான் எவ்வளோ ஸ்பீடாக பேசுகிறேன் பிகாஸ் வீடியோ ரொம்ப லாங் ஆகிடுமோன்னு ஒரு பயத்திலே நான் பேசிகிட்டு இருக்கேன். அப்புறம் இப்போ வந்துருச்சு. அப்புறம் நீங்களாம் வந்து என்ன இவ்வளோ பெருசாக இருக்குன்னு பார்க்காம ஓடி போயிட்டீங்கன்னா என்ன பண்ணுறது? ஸோ உங்களை அப்படியே பிடிச்சி வச்சிருக்கணும்ல, அதனால நானும் அப்படியே கடகடன்னு ஓடிட்டு இருக்கேன். அண்ட் ஃபைன், நம்மகிட்ட வந்து 2 ஷவர் ஜெல் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா வாடி ஹெர்பல்ஸோட லக்ஸுரியஸ் சாஃப்ரான் ஷவர் ஜெல், இது ஒன்று. அண்ட் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆலோவேடா அப்படிங்கிற பிராண்ட்லேருந்து ஃப்ரெஞ்ச் லாவெண்டர் லக்ஸுரி ஷவர் ஜெல். ஸோ இது 2 தான் நான் வாங்கியிருக்கேன். நான் ஷவர் ஜெல் வந்து வேற ஒரு பிராண்டில் ட்ரை பண்ணேன். எனக்கு ஒன்றும் அவ்வளோ சூப்பராக இருக்க மாதிரி தெரியல. ஸோ நான் நார்மலி சோப்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன். சோப்பே செட் ஆகிடுச்சு. பட் இப்போ அகைன் வந்து என் ஸ்கின் கொஞ்சம் விண்டருங்கிறதுனால ரொம்ப ட்ரையாக இருக்க மாதிரி சடனாக ஃபீல் ஆகுது. ஸோ மறுபடியும் ஷவர் ஜெல் ட்ரை பண்ணலாம், என்ன இப்போ ட்ரை பண்ணி தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இது நான் ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். இன்னும் ஓப்பன் பண்ணல, எதுவுமே பண்ணல. ஸோ கண்டிப்பாக இது ட்ரை பண்ணுவோம். எப்படி இருக்குது என்னங்கிறதெல்லாம் வந்து நம்ம ஏதாவது ஒரு ஃபியூச்சர் வீடியோவில் பார்ப்போம். அண்ட் குட் வைப்ஸோட அவகாடோ ஷாம்பூவும் வாங்கியிருக்கேன். நான் நார்மலி மாமாவர்த் ஷாம்பூ தான் இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் கரண்ட்லி. அண்ட் அது காலியாக போது அப்புறம் மாமாவர்த்லேயே இன்னொரு ஷாம்பூவும் வச்சுருக்கேன். அதுவும் காலியானதுக்கு அப்புறமா ஒரு பேக்கப்புக்காக நான் இது வாங்கினேன். ஏன்னா வந்து இதுலேயும் பார்த்தீங்கன்னா பேரபன் இல்லை, க்ரூவல்ட்டி ஃப்ரீ. ஸோ அதுக்காக தான் நான் வாங்கினேன். மோஸ்ட்லி ஷாம்பூஸ் மட்டும் நான் பேரபன், சல்ஃபேட் இதெல்லாம் இல்லாத மாதிரி தான் ட்ரை பண்ணுவேன். ஸோ முக்கியமாக ஃபேஸ்க்கும் நான் தான் ட்ரை பண்ணுறேன். பட் ஷாம்பூனா கம்பல்சரி வந்து எனக்கு இதெல்லாம் இருக்கக்கூடாது. ஸோ அதனால தான் நான் நம்பி யூஸ் பண்ணுற ஒரு சில பிராண்ட் வந்து இந்த மாமாவர்த், ப்ளம், குட் வைப்ஸ், அதுக்கப்புறம் வந்து வாவ். ஸோ இதுலேருந்தெல்லாம் தான் நான் முக்கியமாக வந்து ஷாம்பூஸ் யூஸ் பண்ணுறேன். ட்ரை பண்ணவே இல்லை, ட்ரை பண்ணிட்டு சொல்கிறேன். ஸோ அடுத்தது வந்து லாக்மே 95ஓட சிசி க்ரீம். நான் ரெகுலராக எவ்ரிடே வெளியே போகிறேன்னா எனக்கு ஃபவுண்டேஷன்லாம் போட்டு போக பிடிக்காது. ஸோ அந்த மாதிரி டைமில் டக்குன்னு நான் கார்லேயே ரெடி ஆகி போவேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அப்படி ரெடி ஆகி போகிற டைமில் டக்குன்னு கொஞ்சம் ஃபேஸ் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கணும், நார்மல் இருக்கிறத விட கொஞ்சம் என்ஹான்ஸ்டாக இருக்கணும்னு நினைக்கும் போது நான் சிசி க்ரீம் போட்டு போவேன். அண்ட் இதுதான் வந்து லாக்மே சிசி க்ரீம். ஷேட் வந்து பெய்ஜ். எனக்கு எல்லா சிசி க்ரீமோட லாக்மே சிசி க்ரீம் ரொம்ப பிடிக்கும். அண்ட் இதில் மொத்தம் வந்து 4 ஷேட் இருக்குது. பெய்ஜ், ஹனி, பிரான்ஸ், ஆமண்ட். ஸோ நான் பெய்ஜ் நம்பர் 1 தான் வாங்கினேன். எனக்கு இதுக்கு முன்னாடி நான் பெய்ஜ் யூஸ் பண்ணேன், எனக்கு செட் ஆச்சு. பிரான்ஸுமே எனக்கு செட் ஆச்சு. ஸோ இதில் என்ன ஒரு விஷயம்னா ரொம்ப டீப் ஸ்கின் டோனுக்கு அவ்வளோ கிடையாது. என்னை விட கொஞ்சம் டீப்பாக இருக்கீங்கன்னா நீங்கள் ஆமண்ட் வரைக்கும் ட்ரை பண்ணலாம். பட் அவ்வளோ டீப்பர் ஸ்கின் டோன்ஸ்க்கு இது கிடையாது. ஸோ அது ஒரு டிசப்பாயிண்டிங்கான விஷயம். பட் சிசி க்ரீமில் நிறைய பேர் நிறைய ஷேட்ஸ் கொண்டு வரதில்லை. ஸோ ஒரு 4 ஷேடாவது இவங்க கொண்டு வந்திருக்காங்க, பார்ப்போம். அடுத்தது என்கிட்ட வந்து ஆல்ப்ஸ் குட்னஸ் யாருக்கு தெரியும். ஸோ அதில் வந்து ஒரு 4 கிட் வச்சுருக்கேன். இதில் ஒன்று பார்த்தீங்கன்னா பெடிக்யூர் கிட், அதுக்கப்புறம் பெடிக்யூர் மேனிக்யூர் கிட், அதுக்கப்புறமா வந்து டீடான் ஃபேஷியல் கிட், அண்ட் இதுவும் பெடிக்யூர் கிட். இது வந்து ஹைட்ரேட்டிங் ஃபேஷியல் கிட் வித் கிளிசரின். ஸோ இது எல்லாமே தான் நான் வச்சுருக்கேன். இது எல்லாத்தோட லிங்க்குமே நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஒன்று வந்து டைமண்ட் ஃபேஷியல் கிட் ஒன்று. நான் மோஸ்ட்லி எனக்கு பண்ண மாட்டேன், அம்மாவுக்கு வந்து ஃபேஷியல் அவங்க வெளியே போய் பண்ண மாட்டாங்க. அது மட்டும் நானும் வெளியே போய்லாம் பண்ணாதீங்கம்மான்னு சொல்லிவிடுவேன். ஸோ அவங்களுக்கு நான் பண்ணி விடுறதுக்காக நான் வாங்கினேன் டைமண்ட் ஃபேஷியல் கிட். அம்மாவுக்கு அதுக்கப்புறமா எனக்கு சுற்றி உள்ள லேடிஸ்க்கெலாம் சும்மா அவங்களுக்கு ஜாலியாக பண்ணி விடுவேன், அதுக்காக நான் வாங்கினேன். அதுக்கப்புறம் மெனிக்யூர் பெடிக்யூர் வந்து நானும் ராமும் பண்ணுறதுக்காக வாங்கினது. அப்புறம் டீடான் ஃபேஷியல். ஆப்வியஸ்லி வந்து எனக்கு சுத்தமாக சன் ஒத்துக்காது. நான் நார்மலாக வெளியே போய் கொஞ்ச நேரம் இருந்தாலும் டக்குன்னு டேன் ஆகிடுவேன். ஸோ அந்த மாதிரி டைமில் எனக்கு நானே பண்ணிக்கிறதுக்காக வாங்கினது வந்து டீடான் ஃபேஷியல் கிட். அண்ட் மற்ற 3மே வந்து பெடிக்யூர் மெனிக்யூர். ஒன்று வால்நட் ஷெல்லோடது, இன்னொன்று ஸ்ட்ராபெரியோடது, இன்னொன்று சீ சால்ட்டோடது. ஸோ இதெல்லாம் வாங்கியிருக்கேன். மேபி நான் உங்களுக்கு வந்து பெடிக்யூர் மெனிக்யூர் பண்ணி உங்களுக்கு நான் காட்டுறேன். அதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் கூட என்கிட்ட இருக்குது. ஸோ மூச்சு வாங்க பேசி திணறி மூச்சு முட்டியாச்சு. இவ்வளோ தான் நம்மகிட்ட இருக்கிற ப்ராடக்ட்ஸ். எல்லா ப்ராடக்ட்ஸும் உங்ககிட்ட காட்டிட்டேன். ஏதாவது ரீசெண்டாக நான் பர்ச்சேஸ் பண்ணி இந்த டப்பாவில் அப்படியே பத்திரமா வச்சுருந்தது. ஸோ அவ்வளோதான். இது எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஹால் வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணணும். இதில் எந்த ப்ராடக்டாவது நீங்கள் வாங்கணும், இல்லை அதோட ப்ரைஸ் தெரிஞ்சுக்கணும், இல்லை இப்போ ஆஃபரில் என்ன ப்ரைஸ் போயிட்டுருக்குன்னு தெரிஞ்சுக்கணும், இல்லை சும்மா ஏதாவது பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா டெஸ்கிரிப்ஷனில் நான் எல்லாத்தோட லிங்க்கும் கொடுத்துருப்பேன். அந்த லிங்க்கில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதை பற்றி எல்லா டீட்டெயில்ஸுமே தெரிஞ்சிடும். ஸோ அவ்வளோதான். நீங்கள் வந்து என்ன வரைக்கும் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலாம், கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு நான் பிரைடல் மேக்கப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த வாட்ஸ்அப் நம்பர் ஆர் இந்த இன்ஸ்டாகிராம் ஐடியில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி என்கிட்ட பேசலாம். அண்ட் என்கொயரிஸ் வேணும்னா நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுப்பேன். ஸோ வேறு எதுவும் சொல்லுமா? எனக்கு தெரிஞ்சு வேறு எதுவும் சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் நிறைய வீடியோஸ் வருது. ஸோ உங்களுக்கு இவ்வளோ நேரம் என்னை பார்த்து என் மூஞ்சை பார்த்து போர் அடிக்கல, ஓகேப்பா நல்லா தான் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காதீங்க. அண்ட் லைக் அண்ட் ஷேர் பண்ணவும் மறக்காதீங்க. உங்கள் எல்லாருமே நான் வீடியோவில் பார்க்குறேன். Until then, it's bye from Kirti. Bye.